வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் அவர்கள் குக் வித் கோமாளி சீசன் 7 ஒவ்வொரு வாரமுமே குக் வித் கோமாளியோட எபிசோட் வருதோ இல்லையோ திவாகர் அவர்களுடைய குக் வித் கோமாளியை வைத்து அந்த கொண்டென்ட் வீடியோ வந்துடும். அதுல மாக்காப்பா ஆனந்த் அவர்கள், புகழ் அவர்கள், நிஷா மேம் அவர்கள், கானா வினோத் அவர்கள் இவங்களுடைய பேர் எல்லாமே தவறாம வந்துடும். சரியா? ஸோ நேற்றுமே ஒரு வீடியோ வந்தது. அதுலயுமே இவ்வளவு நாள் நடந்ததுக்கு அப்புறமும் தைரியமா சொல்றாரு, ஃபோனில் என்கிட்ட மாக்காப்பா ஆனந்த் அவர்களுடைய வீடியோ இருக்கு, ஈசிஆர் ரோட்ல அவர் பண்ண சேட்டைகளோட வீடியோ இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன தைரியத்தில் மனுஷன் கதையை பேசுறாரு அப்படின்னே தெரியல. சரி, அப்ப நான் இதை பத்தி பேசி கொண்டிருந்தேன். நம்ம வீக்கெண்ட் அப்படின்னா இன்னைக்கு காலையில பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள், அதை சில யூடியூபர்ஸோட பேசுவோம் இல்ல, நம்ம சொன்னோம், மச்சான் இவன் என்ன தைரியத்தில் இவர் மிஸ்டர் டாக்டர் திவாகர் இப்படி சொல்றாரு, ஃபோன்ல இருக்குது காட்டையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாரு, என்ன தைரியம் அப்படின்னுக்குள்ள என் ஃப்ரெண்டு சொன்னாங்க என்ன அப்படின்னா, நீ பிக் பாஸ் சீசன் 9 பார்த்தியா இல்லையா? பார்த்தேன். அப்புறம் ஏன் சாண்ட்ராவை தெரியாதா? சாண்ட்ரா மேம தெரியாதா? பிரஜின் சேரை தெரியாதா? அவங்க அங்க என்ன பண்ணாங்க? அங்க ஒரு நாடகம் பண்ணாங்க. அதை எப்படி திவ்யா மேம் இது மாத்தி விட்டாங்க? வெளியில எப்படி அதையே சுத்தி சுத்தி சொல்லி கொண்டு இருந்தாங்க. அது ஒரு லைவ்ல 24 மணி நேரம் பாக்கெட்டுக்குள்ளேயே வெளியில அப்படியே இவங்க மாத்தைக்குள்ள அவர் பண்ண மாட்டாரா அப்படின்ற ரீதியில அதுக்கப்புறம் தான் நமக்கு புரிஞ்சுது. ஆமா. ஸோ அப்ப ரெண்டுமே ஒண்ணு இல்லை. அதாவது திவாகர் அவர்கள் எப்படா பப்ளிசிட்டி கிடைக்கும், எதை வச்சு நம்ம அந்த ஒரு ஃபோக்கஸ் எல்லாத்தையும் நம்ம மீது எடுக்கலாம் அப்படின்னு பண்றாரோ, அங்க போயிட்டு அங்க ஒண்ணு நடக்கும். இவர் வேற மாதிரி சொல்வாரு, என்ன ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், அங்க அப்படி ஒண்ணுமே இருக்காது. எக்ஸாக்ட்லி இதைத்தான் சாண்ட்ரா மேமும் பண்ணிருப்பாங்க, பிரஜின் சேரும் பண்ணிருப்பாங்க. அதே நேரத்துல இந்த விஜயன்றவனோட கேவலமான ஒரு கூட்டம், அரசியல் கூட்டம், அதை வச்சு பப்ளிசிட்டி ஏறுறது அப்படின்னு எக்கச்சக்கம். ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். திவாகர் அவர்களும் சரி, சாண்ட்ரா பிரஜின் அவர்களுமே சரி. இதை இப்ப ரீசெண்டா நடந்த கூத்துக்கள், கோமாளி கூத்துக்கள், குக் வித் கோமாளியை விட இந்த கோமாளி கூத்துக்கள் தான் வெளிப்படையா படிப்பிச்சிருக்கு பல பாடங்கள். சரிங்களா? இப்படி பண்ணவர்கள் பலர் காணாமல் போனதான் வரலாறு. இந்த கூட்டம் எல்லாம் காணாமல் போற கூட்டம் தான். சரிங்களா? ஓகே, சரி. அப்படியே இருக்கக்குள்ள இந்த வீடியோல நம்ம பேச போற விடயம் திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் புரியாத புதிர். ஏன்னா எனக்குமே புரியல ஏன் இப்படின்னு. அவ்வளவு தூரம் ஒரு பிளாக் மார்க் இவங்களுடைய கரியர்ல ஏன் அப்படி என்பது இது பல பேர் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு விடயம். ரெண்டாவது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் ராஜு ஜெயமோகன். கிட்டத்தட்ட ராஜு ஜெயமோகன் என்ன சொல்லலாம், அவுட் ஆஃப் த சினிமா அப்படின்லாம் சொல்லணும். அதுக்கு காரணமும் ராஜு தான். ராஜு அவர்களுக்கு ஒரு சகோதரன் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பல பேர்கிட்ட இப்போ இதுக்கு போக இல்லை. ஏன்னா அவங்க நம்மளை இந்த சோசியல் மீடியாலெல்லாம் டெய்லி வர்றதெல்லாம் இல்லை. அவங்க ஒரு டாக்டர். இவரை சீசன் 5ல இருந்து பிடிக்கும். ஐ ஹோப் ராஜு ஜெயமோகன் உங்கள் கண்ணில் படும் அப்படின்னு. ராஜு அண்ணா, சரிங்களா? உங்களை அண்ணான்னு சொல்றவங்க பல பேர். நீங்க என்னடா கண்ட குப்பையனை எல்லாம் அண்ணான்னு சொல்லி கொண்டிருக்கீங்க. நான் விஜயத்தான் சொல்றேன். சரியா? சோ அப்ப ராஜு அவர்களுடைய போக்கு கடந்த ஒரு வருடம் 8 மாதங்களாக அவர் பார்த்திருக்காரு. ஏன் ராஜு தன்னைத்தானே அழுத்துக் கொள்கின்றார் அப்படின்னு ஒரு 28 வயது டாக்டர் அவர்கள், சரிங்களா, அவங்க உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டாங்க. இப்ப வரைக்கும் 150 பேர் தான் பார்த்திருக்கு. சரிங்களா? சரி, அது அவங்க சொன்ன விடயம் என்ன அப்படின்றது இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம். நீங்க போடுற லைக்கு பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கவும். முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்கோ, சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பிக் பாஸ் சீசன் 9 அந்த சீசன் நடக்கக்குள்ள நிறைய சர்ப்ரைஸ் இருந்துச்சா இல்லையா அப்படின்றத தாண்டி அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இப்ப கூட என்னால புரிஞ்சு கொள்ள முடியல. வேர் இஸ் த பிக் பாஸ் கொண்டாட்டம்? எங்க எல்லா சீசன் எல்லா லாங்குவேஜ்லயுமே பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு மாசத்துக்குள்ள அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்துடும். சரியா? அது கண்டிப்பா வச்சே ஆகணும். தெலுங்குல எல்லாம் வேற லெவல்ல கொண்டாடி இருப்பாங்க. கிங் நாகார்ஜுனா சார் அவர்கள் அவரே வந்திருப்பார் அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு.
அதெல்லாமே நடந்திருக்கும். ஆனால் இங்கே தமிழில் வந்து 8 சீசனும் தவறாமல் நடந்து டைட்டில் வின்னர், ரன்னர், செகண்ட் ரன்னர், அப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ண போட்டியாளர்கள் எல்லாரையும் கௌரவித்து சுபம் அப்படின்னு சிறப்பாக முடிச்சது தான் இது வரைக்குமே பிக் பாஸ் சீசன் 8 வரைக்குமே அந்த ஒரு ஞாபகமாக இருந்தது. இங்க சீசன் 9 அப்படின்னா முடிஞ்சது வா அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பல பேருக்கு இருக்கு. எங்கடா பிக் பாஸ் கொண்டாட்டம் போட்டா பார்க்க மாட்டோமாடா, இங்களே ஷோ இல்லாம தானேடா இதையெல்லாம் போட்டு கொண்டிருக்கீங்க, 2 நாள் போட்டா கூட பார்ப்போமேடா அப்படின்னு தான் மக்கள் இருக்கிறாங்க, ஆர்வமா இருக்காங்க. ஆனா டிவி சைட்ல இருந்து நோ கமெண்ட்ஸ், நோ அப்டேட் அபவுட் பிக் பாஸ் கொண்டாட்டம். சில பேர் சொல்றாங்க என்ன அப்படின்னா, அதுக்கு போன போட்டியாளர்கள்லாம் கொண்டாட்டமாவது ஒண்ணுமே வேணாம், நாங்க வரமாட்டோம். ஒருத்தங்க சொன்னா போற வேலை 3-4 பேர் சொல்றாங்களாம் வரமாட்டோம் அப்படின்ற ரீதியில. இது உண்மையா பையா அப்படின்னு தெரியல, 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? பட் வாட் எவர், திவ்யா கணேஷ் மேம் அவர்களை பொறுத்த வரைக்கும் மேபி அவங்க இப்ப அதை சொல்லாம இருக்கலாம், இல்ல அத இப்ப அவங்களுக்கு புரியாம இருக்கலாம். பட் கண்டிப்பா சீசன் 10 முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு 10 சீசன் முடிச்ச உடனே ஒரு நமக்கு ஒரு சின்ன சகோதரங்க சொல்லியிருந்தாங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, ஒரு டிவியில வேலை செஞ்சவங்க, சீசன் 10 வந்து பிரம்மாண்டமா பண்ணுவாங்க. அந்த சீசன் 10ஓட பிக் பாஸ் கொண்டாட்டமே எல்லாம் 10 வருஷம் அந்த செலிப்ரேஷன் அப்படின்னு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்ப அப்படி பார்க்க போனா கூட இந்த 10 சீசன்லயுமே ஒரே ஒரு சீசன் மட்டும்தான், அந்த சீசனோட வின்னருக்கு மட்டும்தான் அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் வைக்கல, அந்த கௌரவிக்கல, சுபமா முடிக்கவில்லை அப்படின்ற மாதிரி ஹிஸ்டரியில வரும். இது எப்பயுமே கண்டிப்பா ஒரு பிளாக் மார்க்கா தான் இருக்கும். ஆனா அந்த பிளாக் மார்க் எதுக்கு? ஒரு பிக் பாஸ் கொண்டாட்டத்தை வச்சுட்டு போறதுக்கு என்னடா உங்களுக்கு? இன்னும் கூட நேரம் இருக்கு, வைக்கலாம். ஆனா வைப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, சரிங்களா? ஸோ இதை வந்து பேச காரணம், இதை பார்ப்பாங்க கண்டிப்பா, டிவியில் இருக்கவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒரு பிக் பாஸ் கொண்டாட்டத்தை வைக்க வேண்டும் என்பதுதான் பல பிக் பாஸ் தமிழ் ரசிகர்களோட ரெக்வெஸ்ட். நாட் ஓன்லி ஃபார் திவ்யா கணேஷ் மேம் அவர்களுடைய ஃபேன்ஸ், ஸோ ரிக்வெஸ்ட் ஃபார் பிக் பாஸ் தமிழ் வியூவர்ஸ், ஃபேன்ஸ் எல்லாரோட இது, சரிங்களா? ஏன்னா அந்த ஒரு பூர்த்தி வந்து இல்லாமல் கிடக்கு, கம்ப்ளீட் ஆகாத மாதிரி கிடக்கு, சரிங்களா? திவ்யா இந்த பிக் பாஸ் சீசன் 9 போட்டியாளர்கள்ல திவ்யா டிசர்வ் த டைட்டில். அந்த 100 நாள் அவங்க அங்க ஹீரோயின், அதுல மாற்று கருத்து இல்லை. she did அந்த 100 நாள் ஆட்டத்துல அவங்க she did very well, she is the one deserve, சரிங்களா? so she deserve the big boss கொண்டாட்டம். ஓகே, அடுத்தது வந்து ராஜு பாய், ராஜு அண்ணா இப்ப பிக் பாஸ்க்குள்ள போன போட்டியாளர்களை இப்ப வரைக்கும் எத்தனை பேர் அண்ணா அப்படின்னு எத்தனை பேர் சொல்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ராஜு ஜெயமோகன் அவர்களே, உங்களை வந்து பல பேர் அண்ணா அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து த கிரேட் பாக்யராஜ் சார் அவர்கள், தமிழ் சினிமால எப்படி ஒரு உலக நாயகன் கமல்ஹாசன் சார் அவர்களோ, எப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களோ, எப்படி ஒரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்களோ, எப்படி ஒரு கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் அவர்களோ, அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கா இருக்கும். நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் சார் அவர்களோ, அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு யூனிக்னஸ் இருக்கிற ஒரு ஆள் தான் ஆக்டர், டைரக்டர், ரைட்டர் பாக்யராஜ் சார் அவர்கள். அவரோட படமே யூனிக்கா இருக்கும், சரிங்களா? எல்லா எல்லா நடிகர்களோட ஃபேன்ஸுமே அவர்கிட்ட படத்தை வந்து கொண்டாடுவாங்க. அந்த யூனிக்னஸ் இது வரைக்குமே பாக்யராஜ் சார் அவர்களிடம் இருந்த அந்த திறமைகள், அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ், அந்த ஒரு மேஜிக் வேற யார்கிட்டயுமே இல்லை, உங்ககிட்ட இருந்து இருக்கு. ராஜு ஜெயமோகன் அவர்கள், இதே நீங்க எந்த விதமான அப்பனோ ஆத்தாவோ உங்களை தூக்கி விடாம, எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாம ஒரு செல்ஃப் மேட்டா வந்த ஒரு நபர், பிக் பாஸ் சீசன் 5ஓட டைட்டில் வின்னர். அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள போனீங்க, எஸ்கே அண்ணா படத்துல நடிச்சீங்க ஒரு சின்ன இது. ஸோ அப்பெல்லாம் ராஜு என்றவர் தான் மக்களோட கண்ணுக்கு தெரிஞ்சாரு. இதுதான் நீங்க. ஆனா நீங்க ஒருத்தனை அண்ணான்றீங்கல்ல, விஜய் என்றவன் பொண்டாட்டிய கலட்டி விட்டு போட்டு கண்டதோட கூத்தடிக்கிற ஒரு கேவலமான ஒரு மனுஷன், பெத்த பிள்ளைகளை துரத்தி போட்டு பெத்த பிள்ளைகளுக்கு செலவு பண்ணதை கடனை எழுதி வச்சுக்கிட்டு கேவலமான ஒரு அப்பன்.
இவனெல்லாம் ஹீரோவாக முடியுமா அப்படின்னு எழுதிக்குள்ள ஒரு குடும்ப டைரக்டர்னு பேர் எடுத்த எஸ்ஏசி சார் அவர்கள் இதை எப்படியாவது கரை சேர்க்கணும் போட்டு விட்டு படம் எடுக்கிற ரேஞ்சுக்கு சங்கவி அவர்களாம் அந்த அளவுக்கு கிளாமரா காமிச்சு மாமியாருக்கு முதுகுல சோப்பு போடுற மாதிரி சீனை காமிச்சு இது வரைக்கும் அப்படி ஒரு சீனெல்லாம் எஸ்ஏசி சார் இதுல வந்ததில்லை. ஒரு பக்கம் ரஜினிகாந்த் சார் அவர்கள் விஜயகாந்த் சார் அவர்கள் அப்படின்ற கதாநாயகர்களை வச்சு எடுத்தவர், குடும்பங்கள் கொண்டான ஒரு டைரக்டர். இத விஜய வந்து ஹீரோ ஆக்கணும், கூட்டமே வருதில்ல, சரி இப்படி எடுப்போம்னு போட்டு பண்ணார். புரட்சி கலைஞர் காலில் விழுந்து நடிக்க வச்சாரு. அப்படிதான் இது சேர்ந்தது, இப்போ இவ்வளவு தூரம் வந்தது. விஜய் நடிச்ச 90% படங்கள் படுதோல்வி. விஜயை வச்சு டைரக்ட் பண்ண பல டைரக்டர்ஸ் இன்னைக்கு ஃபீல்ட்ல இல்ல, பல காமெடிகள் ஃபீல்ட்ல இல்ல. விஜய் நெப்போலியன் சார்ட்ட கேட்டு பாருங்க, மாமனிதர் நெப்போலியன் சார்ட்ட கேட்டு பாருங்க, விஜயன்றவன் அவ்வளவு கேவலமான மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவன் ஒரு நல்ல குடும்பஸ்தனும் இல்ல, நல்ல அப்பனும் இல்ல, நல்ல மகனும் இல்ல, நல்ல நடிகனும் இல்ல, தொழிலுக்கும் உண்மையா இல்ல, மனிதர்களுக்கும் உண்மையா இல்ல. இப்படிப்பட்டவனை ஒரு அண்ணான்னு சொல்லி இப்படிப்பட்டவனுக்கூட கட்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்றன்ற பேர்ல போற இடமெல்லாம் சொல்லி இந்த ராஜு ஜெயமோகன் நெக்ஸ்ட் பாக்கியராஜ் அப்படின்றது பேர் மாறி ராஜு ஜெயமோகன் விஜயோட அணிலு இந்த வந்துட்டு தற்குறி பாருங்க தற்குறிய அப்படின்ற மாதிரி நீங்களே மாத்திட்டீங்க ராஜு பிரதர். சரிங்களா? இந்த குப்பையை தூக்கி அதுல போடுங்க, அந்த குப்பையை தூக்கி அங்கே போடுங்க. போட்டுட்டு பிக் பாஸ் சீசன் 5ல எப்படி மக்களிடம் நீங்க சென்றீங்களோ அதே மாதிரி பாங்க. இதுக்கப்புறமும் அந்த குப்பையோட பேர்களை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமா யூ வில் பி வேனிஷ்ட். சரிங்களா? மே 4க்கு அப்புறம் அவன் வெளிநாட்டுல போயிடுவான், அவன் ஓடிடுவான், விஜய் ஓடிடுவான். சரியா? அவனுக்கு பிரச்சனையே இல்லை. 2-3-4 அவன் இன்னொரு 60-70 வருஷத்துக்கு ஒண்ணுமே இல்லாம சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் நீங்க உங்களோட கனவுகள், உங்களை நம்பி இருக்கிறவங்க இது 41 உயிர்கள் இவனால இறந்தார்கள். இவன் இருந்த இடத்துல ஓடினான் தலைஜரிக்க. அதுக்கப்புறம் ஒரு நாடகத்தை போட்டு அடுத்தவர்கள் பழிய போட்டான். இப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தோட பேரை நீங்களே சொல்லலாமா? அந்த டாக்டர் சொன்னது இதுதான், உங்களுக்கு கிட்ட கூட விஜய் வர முடியாது. உங்களுடைய திறமை, உங்களுடைய டேலண்ட்டுக்கு கிட்ட கூட. நீங்க என்னன்னா இந்த ஆளை வச்சு என்னன்னா ஒரு டைம்ல நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய ரசிகர்கள், தல அஜித் அண்ணா அவருடைய ரசிகர்கள் எல்லாம் உங்களை விரும்பி பார்த்தார்கள். ஆனா அதெல்லாம் கெடுக்கிற மாதிரி நீங்கள் கடந்த 1 வருடம் 8 மாதத்துல பண்ணியிருக்கீங்க. இதைத்தான் உங்களை நேசித்த அந்த டாக்டரும் சொன்னார். சரிங்களா? கெடுத்துக்காதீங்க. குப்பை எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும், அந்த குப்பையை தூக்கி போட்டுருங்க. ராஜுபாயா வாங்க, பிக் பாஸ் சீசன் 5 ராஜுவா வாங்க. சரிங்களா? இது உங்கள் மீது அக்கறை இருக்கின்ற நபர்கள் உங்களுக்கு போட்டது. பல பேருக்கு அது போகல. சரி, அவங்க போட்டவங்களுக்கு ஒரு 150 பேர் பார்த்துருக்காங்கன்னா நான் போட்டேன்னா ஒரு 151 பேர் பார்ப்பாங்க இல்ல, அதனாலதான் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? உண்மையை பேச எவனுக்கும் பயப்பட தேவையில்லை, எந்த கொம்பனா இருந்தாலும். சரியா? எனக்கு விஜயும் ஒண்ணுதான், விஜய் அவர்களோட டிரைவரும் ஒண்ணுதான், ரெண்டுமே ஈக்குவல் தான், மனுஷன் தான். விஜய்க்கு மட்டும் கொம்பு முளைக்கும். நன்றி.